ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஸ்பார்க்ஸ் T20 சீரிஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதாவது உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு 20 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதில் இப்போ ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம என்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட், அதாவது சிவில் இன்ஜினியரிங்கில் JDU லெவலில் இருக்கக்கூடிய அந்த என்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோட்டலாக இந்த T20 சீரீஸில் ஒரு 400 கொஸ்டின்ஸ், அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 300+ மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் அட்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க, ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ கிளாஸஸை பொறுத்தளவு டெய்லி உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் நீங்கள் டெய்லி வந்து இதை வாட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. குரூப்போட லிங்க் வந்து நம்ம வந்து டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், ஓகேவா? இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A compound bar consisting of material A and B. சரியா, ரெண்டும் வந்து tightly secured at ends அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. Coefficient of thermal expansion of A is more than that of B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ when the temperature is increased, the stress induced எப்படி இருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. சரியா, இப்போ காம்பவுண்ட் பார் அப்படிங்கிற பொறுத்தளவு ரெண்டும் வந்து ரிஜிட்டா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா A, இது வந்து என்ன அப்படின்னா B. சரியா, ரெண்டே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டைட்டா வந்து செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து இந்த மெட்டீரியலுக்கு வந்து அதிகமாகவும் இதுக்கு வந்து கம்மியாகவும் இருக்கு. சரியா, இப்போ நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இது சிமிலரா எந்த கான்செப்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னா இது வந்து காப்பர், இது ஸ்டீல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ காப்பர் வந்து என்ன பண்ணும், அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அதிகமா இருக்கனால ஸ்டீலை வந்து பிடிச்சி புல் பண்ணும். ஸோ ஒரு லெவலுக்கு மேல புல் பண்ண முடியாதனால காப்பர்ல கம்ப்ரஷன் இருக்கும். இது ஸ்டீலை பிடிச்சி புல் பண்றதுனால ஸ்டீல்ல வந்து டென்ஷன் இருக்கும். ஸோ கம்ப்ரஷன் இன் மெட்டீரியல் ஏ அண்ட் டென்ஷன் இன் மெட்டீரியல் பி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில நேரம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இது வந்து டைட்லி செக்யூர்டு பிட்வீன் டு அன்ஈல்டிங் வால் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி அன்ஈல்டிங் வால், அதுக்கப்புறம் பிட்வீன் ரிஜிட் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போத் மெட்டீரியலுமே வந்து கம்ப்ரஷன் தான் அப்ளைட் ஆகும், ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன், இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபார்முலா. இந்த ரிலேஷன்ல வந்து கண்டிப்பா வந்து நமக்கு வந்து மொத்தமே ஒரு 3 ரிலேஷன் தான் இருக்கும். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வந்துடும். சரியா, 3 ரிலேஷன்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வந்துடும். ஃபர்ஸ்ட் கேங்கிறது வந்து என்ன அப்படின்னா E டிவைடட் பை 3 × 1 - 2 μ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிங்கிறது வந்து என்ன அப்படின்னா E டிவைடட் பை 2 × 1 + μ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, அந்த ரெண்டு ரிலேஷன் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா பாய்சான்ஸ் ரேஷியோ மியூங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 3k - 2c டிவைடட் பை 6k + 2c அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, அந்த ரிலேஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. 3k - 2c டிவைடட் பை 6k + 2c அப்படிங்கிறது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம். 3k - 2c டிவைடட் பை இது வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்த மேல கொடுத்துருக்க அந்த k அண்ட் c ரிலேஷன்ல இருந்து எடுத்ததான். சரியா, ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. அதே மாதிரி ஈங்கிறது வந்து என்ன அப்படின்னா 9kc டிவைடட் பை 3k + c ன்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம். இதெல்லாம் வந்து செப்பரேட்டா ஃபார்முலாஸ் மாதிரி இருக்கும். இதுல இருந்து கண்டிப்பா இந்த ரெண்டு ரிலேஷன் இல்லாத கொஸ்டின்ஸே இருக்காது. கண்டிப்பா அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஏஇ எக்ஸாம்லயுமே நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ரிலேஷனை பேஸ் பண்ணி ஒன்னு சம் இருக்கும், ரெண்டு ரிலேஷனை பேஸ் பண்ணியுமே சம் கொடுத்துருப்பாங்க சில நேரத்துல. ஏன்னா நம்ம டிஎன்பிசி கொஸ்டின்ஸை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் 100ல இருக்க கொஸ்டின்ஸ் அப்படியே செகண்ட் 100ல, ஏன்னா ஃபர்ஸ்ட் 100ல இருக்கிறது வந்து வேற மாதிரி வந்து செகண்ட் 100லயும் வந்திருக்கும். ஒரு ரிலேஷனோட தான் எக்ஸிஸ்ட் ஆகும் எப்பயுமே. ஸோ அதை பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா சில நேரம் மோஸ்ட்லி ஃபார்முலாஸ் வந்துடும், ரேரா வந்து சம்மு கேட்பாங்க. சரியா, அதே மாதிரி இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த பாய்சான்ஸ் ரேஷியோட வேல்யூ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் எவ்வளவு இருக்கும். சரி, அது மெயினா வந்து அந்த டேர்ம்ஸ் ஆஃப்லாம் நல்லா பாத்துக்கிறோம். அதே மாதிரி வந்து நமக்கு இந்த ரிலேஷனை பேஸ் பண்ணி இந்த பாய்சான்ஸ் ரேஷியோல எப்படி இதாகுது அப்படின்றது இந்த கேட்டிருக்காங்கல்ல. 3k - 2c 6k + 2c. இப்போ உங்களுக்கு கேயும் சியோட வேல்யூ கொடுத்துருவாங்க. ரொம்ப சிம்பிளா கொடுத்துருவாங்க. கேங்கிறது ட்வைஸ் சி இல்லது k = c அப்படின்னா என்னன்னு நம்ம ஜஸ்ட் அந்த நம்பர்ஸை மட்டும் அதில் அப்ளை பண்ணி நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். தேர்ட் ஒன்,
ஹூக்ஸ்லாம் வந்து எது வரை வந்து குட்டா பிஹேவ் பண்ணும் அப்படின்றது கேட்குறாங்க. சரியா? ஹூக்ஸ்லாம் கோல்ஸ் குட் அப் டு அப்படின்றது கேட்குறாங்க. இப்போ ஜென்ரலாக வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு டெஸ்ட் ஒரு மைல்டு ஸ்டீல் வந்து டெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அந்த மெட்டீரியல் இந்த மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ரீச் ஆகும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சர்டைன் லிமிட் வரை வந்து என்ன அப்படின்னா ரெண்டும் ஒரு அதாவது எவ்வளவு நம்ம லோடு கொடுக்குறோமோ ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்ட்ரெயினுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். சரியா? ஒரு பர்டிகுலர் லெவல் வரை வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். அந்த பர்டிகுலர் இடத்துல தான் ஏன்னா ஹூக்ஸ்லாங்கிறது நமக்கு வந்து என்னது ஸ்ட்ரெஸ் வந்து என்னது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹூக்ஸ்லா வந்து என்னது இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் ஒபே பண்ணும். இந்த கர்வா இருக்கிறதுல கண்டிப்பா ஒபே பண்ணாதுன்ற மாதிரி தான் மீனிங். ஸோ ஹூக்ஸ்லா வந்து எது ஒரு குட்டா பிஹேவ் பண்ணும் அப்படின்னா அப் டு எலாஸ்டிக் லிமிட் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில நேரம் பாத்தீங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி அல்லது ப்ரொபோர்ஷன் லிமிட் கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்துருந்தாங்கன்னா அதை தான் ஆன்சரா சூஸ் பண்ணணும். சரியா? லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டிங்கிறது ரெண்டும் சேமா பிஹேவ் பண்றது. ஓகேவா? லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறது ரெண்டும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரை சேமா பிஹேவ் பண்ணும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஹூக்ஸ்லா வந்து கோல்டு குட் அப் டு அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா எலாஸ்டிக் லிமிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபோர்த் ஒன்னு the point through which the whole weight of body acts. சரியா? ஒரு மொத்த வெயிட்டும் ஆக்ட் ஆகுது. இதுல ரெண்டே கான்செப்ட் தான் இருக்கும். இப்ப நம்மளோட ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டா நம்ம தரையில வைக்கும்போது நிக்குது அப்படின்னா அதோட ஹோல் வெயிட்டும் ஒரு பாயிண்ட் வழியே ஆக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ வந்து ஹோல் வெயிட்டும் ஆக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஹோல் வெயிட்டும் ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது. இப்ப நம்ம வந்து அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மலாம் பார்த்தோம். அது வந்து கரெக்டா எந்த பக்கம் சாய்ச்சாலும் கரெக்டா வந்து அதோட அந்த ரிமைன் ஸ்ட்ரெயிட் பொசிஷன்ல நின்றும். என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னா இதுதான். சரியா? அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கரெக்டா அந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. வித்தின் த அதாவது நம்மளோட அந்த பிளேனுக்குள்ள அது ஆக்ட் ஆகணும்ப்பா. அதான் கான்செப்ட். நம்மளோட அந்த பிளேன்ல ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டா இருக்கும். அடுத்து ஃபிஃப்த் ஒன் வாட் இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ சர்க்குலர் செக்ஷன் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்துடும். இது இல்லாத கொஸ்டின்ஸே இருக்காது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து சர்க்குலர் செக்ஷனுக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பை டி பவர் 4/64 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ரெக்டாங்குலர் இருக்கு, சர்க்குலர் இருக்கு, ட்ரையாங்குலர் இருக்கு, எல்லாத்துக்குமே மாறும். இது பர்டிகுலரா சர்க்குலர் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா பை டி பவர் 4/64 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா what is the moment of inertia of a rectangular section about a horizontal axis passing through the base. சரியா? இப்போ வந்து நமக்கு வந்து எப்பயுமே ரெக்டாங்குலர் செக்ஷன் நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா அதோட பிரெத், இது வந்து டெப்த். அபவுட் த சென்டர் ஆஃப் அந்த நியூட்ரல் ஆக்சிஸ் வழியா பாஸ் ஆச்சு அப்படின்னா என்னன்ற ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். ஆனா சில நேரம் என்ன கேட்டுருவாங்க அப்படின்னா இது வந்து பேஸ் வழியா பாஸ் ஆகுது, ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி வந்து என்ன ஆகுது பேஸ் வழியா இது வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. BD3 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? பேஸ் வழியா பாஸ் ஆச்சு அப்படின்னா BD3 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது நமக்கு வந்து என்னது இதுவுமே அந்த நம்மளோட அந்த சென்ட்ராய்டல் கான்செப்ட் தான். சரியா? ஏரியா அண்ட் ஸ்கொயர் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது ஏரியாவோட அதோட அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியதான் வந்து என்ன அப்படின்னா அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அல்லது செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. செவன்த் ஒன் what is the product of mass and square of center of gravity of the mass from the axis அப்படின்னு கேக்குறாங்க. இது சிம்பிளா நீங்க கொஸ்டின்ல ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம்ப்பா. அதாவது நான் இப்ப என்ன சொன்னேன் ஏற்கனவே ஏரியா இன்ட்டு அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட ஸ்கொயர். இதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டினா இதோட ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொன்னோம்.
இங்க வந்து என்ன அப்படின்னா மாஸ் இன்டு ஸ்கொயர் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ தட் இஸ் கால்டு, இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். சரியா, தட் இஸ் கால்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்றது. இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்ற மாதிரி இருக்கும். சரியா, தட் இஸ் கால்டு மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இது வந்து என்ன அப்படின்னா மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் 8th ஒன், shear force is unbalanced dash to the left or right of section அப்படின்னு கேக்குறாங்க. சரியா, ஷியர் ஃபோர்ஸ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா அன்பேலன்ஸ்டு என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு. இப்போ ஒரு பீம் இருக்கு அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்கு, இங்கே ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து பர்டிகுலர் அந்த செக்ஷன்ல ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு நான் ஃபைண்ட் பண்ணணும். இந்த பர்டிகுலர் இடத்துல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னா, நான் வந்து இங்க இதுக்கு எனக்கு முன்னாடி என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கோ இதை ஃபுல்லா நான் என்ன பண்ணுவேன், ஆட் பண்ணுவேன். சரி, அது ஃபுல்லா எனக்கு என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கோ அதோட சம்மேஷன் தான் இந்த இடத்துக்கிட்ட எனக்கு குமுலேட்டிவ் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட். ஏன்னா ஷியர் ஃபோர்ஸுக்கே நம்ம பேலன்ஸ் என்ன சொல்லுவோம், இட் இஸ் அ சம் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ரிசல்டன்ட் அப்படின்னாலே அந்த டோட்டலா என்ன ஃபோர்ஸ் அங்கே ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. ரிசல்டன்ட்னாலே அதான மீனிங், வெர்டிகல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் அ வெர்டிகல் ஃபோர்ஸ், அன்பேலன்ஸ்டு வெர்டிகல் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஃப்ரம் லெஃப்ட் சைட் இருந்து எடுக்கலாம் அல்லது ரைட் சைட் இருந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. 9th ஒன், இது இல்லாத டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸே இருக்காது. இந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளக்சர் அப்படிங்கிற டேர்ம் இல்லாத டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் இருக்காது. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், ஆர்ஆர்பியா இருக்கட்டும், ஜேடிஓ எக்ஸாம், ஏஇ எக்ஸாம் எல்லாத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளக்சர் அப்படிங்கிறது இல்லாத கொஸ்டின்ஸ் இருக்காது. சரியா, பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளக்சர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பீம் இருக்கு, அந்த பீம்ல வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளக்ஷன் சொல்லுவாங்க. சரி, அந்த இடத்துல பர்டிகுலரா பெண்டிங் மொமெண்ட் 0 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா, சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா இதுக்கு வேற என்னென்ன நேம் சொல்லுவாங்க அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் விச்சுரல் கிஞ்ச், சரியா, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பாயிண்ட் ஆஃப் விச்சுரல் கிஞ்ச் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க சில நேரத்துல வந்து கொஸ்டின்ஸ் என்னன்னு கொடுப்பாங்க, பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளக்ஷன் சொல்லாம பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரியா, ஸோ பெண்டிங் மொமெண்ட் அந்த இடத்துல வந்து நான் ஜீரோன்னு சொல்லலாம். சில இடங்கள் எப்படி கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆர் சேஞ்சஸ் இட்ஸ் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, சேஞ்சஸ் இட்ஸ் சைன். சரியா, அதான் வந்து என்ன அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளக்சர் அப்படின்னு சொல்றது. சரியா, பெண்டிங் மொமெண்ட் வந்து என்னது ஜீரோ அல்லது அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா பர்டிகுலரா வந்து நமக்கு வந்து சைன் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கறதா மீனிங் மெயினா. ஓகேவா, அப்புறம் ஷியர் ஃபோர்ஸ் வந்து 0 அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா, ஒரு இடத்துல வந்து ஷியர் ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட இப்போ ஷியர் ஃபோர்ஸ் வந்து 0 ஆகுதுன்னு வைங்களேன், இதோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இடத்துல தான் மேக்ஸிமமா இருக்கும். சரியா, ஒரு இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் 0 இருந்துச்சு அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் வந்து மேக்ஸிமம் ஆர் சேஞ்சஸ் இட் சைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் வந்து 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்டிங் மொமெண்ட் வந்து என்னது மேக்ஸிமம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டயக்ராம்ல பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளக்சர் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சரியா, பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளக்சர் அப்படின்னாலே நான் என்ன சொல்லியிருந்தேன், பெண்டிங் மொமெண்ட் வந்து அந்த இடத்துக்கிட்ட 0வா இருக்கும் அல்ல சைன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு. இந்த சிங்கிற பாயிண்ட்லயும் டிங்கிற பாயிண்ட்லயும் தான் அது நடந்திருக்கு. அதுக்காக இந்த கார்னர்ல சொல்லக்கூடாது, அந்த இடத்துக்கிட்ட சைன் சேஞ்ச் ஆகணும். அதுக்காக இப்போ ஏங்கிற இடத்துலயும் எஃப்ங்கிற இடத்துலயும் 0வா தானே இருக்குன்னு அதை நம்ம சொல்லக்கூடாது. எங்க வந்து அந்த கர்வ் வந்து கரெக்டா நம்மளோட அந்த ஸ்பேனை கிராஸ் ஆகுது அப்படிங்கிறதா மீனிங். ஸோ சி அண்ட் டி
இது வந்து ஏஇ எக்ஸாம்லேயே 2-3 டைம் கேட்டுட்டாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின்ல இது வந்திருக்கு. ஆர்ஆர்பி கொஸ்டின்ஸ்லயுமே இது அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்து 12th ஒன்னு, a round steel rod of 100 mm diameter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. bend into an arc of radius வந்து 100 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஈயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. சரி, ஜென்ரலா நமக்கு வந்து எப்பயுமே வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோட அந்த ரிலேஷன் எழுதிடணும். பெண்டிங் ஈக்குவேஷன் என்ன அப்படின்ற மாதிரி m divided by I equal to sigma divided by y equal to E divided by R. இப்போ இதுல வந்து எந்தெந்த ரிலேஷன்லாம் நமக்கு இருக்கு? இது 2 தான் இதுல இருக்கு. ஸோ சிக்மாங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஈயோட வேல்யூ வந்து என்னது? 2 × 10⁵. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஆர்க் ஆஃப் ரேடியஸ் 100 மீட்டர் இன்ட்டு ஒய்யோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா, ஒய்ங்கிறது வந்து dB2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ 100 mm டயமீட்டர் அப்படின்றதுனால dB2 அப்படின்ற மாதிரி போட்டோம் அப்படின்னா 50 அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து 100 தான். So that is equal to 10⁵. ஓ, மீட்டர்ல இருக்கு பாருங்க. நம்மளுக்கு இந்த 100 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா மீட்டர்ல இருக்கு. இது எல்லாமே நமக்கு எம்எம்ல இருக்கு. ஸோ ஒரு 10⁵ நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 100 100 ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ரிமைனிங் இருக்கிறது 100 10² அப்படின்றதுனால ஆன்சர் 100 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஓகேவா? 13th one, ஒரு ஃபிளிச்சர்டு பீம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபிளிச்சர்டு பீம் அப்படின்னாலே வந்து என்ன அப்படின்னா காம்போசிட் பீம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரியா? அதாவது வந்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டீலு, ஒரு வுட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வுட் ராட் இப்படி இருக்கு. இது வந்து ஒரு உடன் ராடு அல்லது ஒரு உடன் பீஸு. 2 பக்கம் நம்ம ஸ்டீல் பிளேட் வச்சிருக்கோம். இங்கிட்டு ஒரு ஸ்டீல் பிளேட்டு, இங்க ஒரு ஸ்டீல் பிளேட்ஸ் வந்து வச்சிருக்கோம். both side we provide steel plate. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் வந்து ஃபிளிச்சர்ட் பீம் சொல்லுவாங்க, அல்லது காம்போசைட் பீம் அப்படின்றது. இதுல வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் பிஹேவியர் சிமிலரா பிஹேவ் ஆகும். சரியா? ஃபிளிச்சர்ட் பீம் அப்படின்னாலே எக்ஸ்டென்ஷன் பிஹேவியர் சேமா இருக்கும். ஸோ எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் இங்க வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெயின் சேமா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா செக்ஷன் மாடல்ஸ் வந்து ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இசட்ங்கிறது வந்து என்னது, நமக்கு I/Y அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் த அவுட்டர்மோஸ்ட் ஃபைபர் ஃப்ரம் நியூட்ரல் ஆக்சிஸ் ஒய்ங்கிறது. ஸோ ஐங்கிறது வந்து என்ன அப்படின்னா BDQ/12, ஒய்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா dB2. ஸோ 2/D அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ BD²/6 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஸ்ட்ரென்த் ஆஃப் பீம் டிபெண்ட்ஸ் மெர்லி ஆன். ஸ்ட்ரென்த்ங்கிறது எதை பொறுத்து இருக்கும்? ஒரு பீமோட ஸ்ட்ரென்த்ங்கிறது அதனோட அந்த செக்ஷன் மாடுலஸ் ஆஃப் செக்ஷன் அல்லது செக்ஷன் மாடுலஸ்ன்னு சொல்லுவாங்க. மாடுலஸ் ஆஃப் செக்ஷன் அல்லது செக்ஷன் மாடுலஸ் அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இன் சிம்பிள் பெண்டிங் டேஸ் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சிம்பிள் பெண்டிங்கை பொறுத்தளவு எது கான்ஸ்டன்டா இருக்கும்? சிம்பிள் பெண்டிங்கை பொறுத்தளவு பெண்டிங் மொமெண்ட்ங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கும்.
அதாவது ஒரு பீம் வந்து இப்படி பெண்ட் ஆகுது அப்படின்னா அதுல வந்து என்னது எந்த ஒரு செக்ஷனை நம்ம கட் பண்ணி பார்த்தாலும் அதோட அந்த பெண்டிங் மொமெண்ட் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ தட்ஸ் ஒய் நமக்கு வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கும். சரியா? இப்போ 17th ஒன்னு, if a beam subjected to pure bending then the deformation of beam எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான் நான் அந்த ஒரு பீமை வரைஞ்சு உங்களுக்கு வந்து காமிச்சோம். சரி, இந்த மாதிரி இருக்கும் ஒரு பீமோட டிஃபர்மேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஷேப்புக்கு பேர் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்க் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் 18th ஒன்னு, அட் த நியூட்ரல் ஆக்சிஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஒரு ரெக்டாங்குலர் பீம் வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இதுக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ன்றது இந்த மாதிரி இருக்கும். ஒரு பீம்ல வந்து நியூட்ரல் ஆக்சிஸ்ல எப்பயுமே வந்து என்னது பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா 0 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் நியூட்ரல் ஆக்சிஸ் ஆல்வேஸ் வந்து என்னது 0 தான். இந்த டயக்ராம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஷேப் டயக்ராம் வந்து நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து என்னது அட் நியூட்ரல் ஆக்சிஸ்ல எப்பயுமே 0வா தான் இருக்கும். இதே இது டாப்ல வந்து என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து கம்ப்ரசிவ் அப்படிங்கிற லோடும், பாட்டம்ல வந்து டென்சைல் அப்படிங்கிறதும், டாப்ல வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் பாட்டம்ல வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் the maximum dash stress occurs at topmost fiber of simply supported beam. சரியா? டாப் மோஸ்ட் ஃபைபர்ல இப்பதான் சொன்னோம் என்ன ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும். அப்புறம் 20th ஒன், the phenomena of slow growth of strain under steady tensile stress. சரி, அதாவது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட லோடு வந்து ஸ்டெடியா இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு, பட் ஸ்ட்ரெயின் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. சரியா? அப்படி இந்த காமன் லோடு இல்ல ஸ்டெடி லோடு இந்த மாதிரி வந்துட்டாலே அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா கிரீப்னு தான் நம்ம சொல்லுவோம். சரி, தட் ப்ராசஸ் ஆர் கால்டு கிரீப்பிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸுக்கும் எல்லா யூனிட்ஸுக்குமே வந்து நம்ம வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸாக உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் டெய்லி. ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.